பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துக்கள். வசனத்தை வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் வசனம் 2. அப்பொழுது தாவீது, நான் போய் அந்த பெலிஸ்தரை முறியடிக்கலாமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்ததற்கு கர்த்தர், நீ போ, பெலிஸ்தரை முறியடித்து கேகிலாவை ரட்சிப்பாயாக என்று தாவீதுக்கு சொன்னார். இங்கே தாவீதின் ஜெபம் என்று பார்க்கிறோம். இந்த 1 சாமுவேலில் தாவீதை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம் செய்தார். 1 சாமுவேல் 17 வாசிக்கிற பொழுது கோலியாத்தை அவன் வென்றான். அப்பொழுது அங்குள்ள ஸ்திரீகள் சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தாவீதுக்கும் சவுலுக்கும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னவென்று சொன்னால், ஒரு ஈகோ பிரச்சனை. அப்போ ராஜாவாக இருக்கிற சவுல் தாவீதை மேலே வைத்து சவுலை கீழே வைக்கிறது போல் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஆகவே தாவீதை கர்த்தர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணதுக்கு முன்பதாகவே ராஜாவை போல மக்கள் அவனை கொண்டாட ஆரம்பித்தார்கள். காரணம், அவன் மக்களுக்கு நன்மை செய்தான், மக்களை காப்பாற்றினான். இங்கே கேகிலாவை ரட்சிக்க வேண்டும், காரணம் பெலிஸ்தரை முறியடிக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே தாவீது ஜெபிக்கிறார். அப்படி ஜெபிச்ச உடனே ஆண்டவர் சொன்னார், நீ போய் பெலிஸ்தரை முறியடித்து கேகிலாவை காப்பாற்று. கேகிலா இஸ்ரேல் மக்கள் இருக்கிறதான இடமாக இருக்கிறது. ஆகவே நீ போ என்று சொல்லி தாவீதுக்கு ஆண்டவர் சொல்கிறார். இங்கே சவுல் செய்ய வேண்டிய வேலை தாவீது செய்கிறார். ஆகவே சவுலுக்கு கோபம் வருகிறது. தாவீதும் போய் அங்கே ஒரு யுத்தத்தை பண்ணி அங்கே கேகிலாவில் இருக்கிற மக்களை அவர் பாதுகாக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அநேகம் பேரை வெட்டி, வசனம் 5 வாசிக்கிறோம், தாவீது தன் மனுஷரை கூட்டி கொண்டு போய் கேகிலாவுக்கு போய் பெலிஸ்தரை யுத்தம் பண்ணி அநேகம் பேரை வெட்டி அவர்களை ஆடு மாடு ஓட்டி கொண்டு போனான். இவ்விதமாக கேகிலாவின் குடிகள் ரட்சிக்கப்பட்டார்கள், ஆகவே காப்பாற்றப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். ஆகவே தாவீது ஒரு மாபெரும் விடுதலையை, ரட்சிப்பை கொடுத்தார். ஏற்கனவே இஸ்ரேல் மக்களை கோலியாத்துக்கு எழுந்து விடுதலையாக்கினார், மக்கள் விடுதலை பெற்றார்கள். இப்பொழுது கேகிலாவிலிருந்து மக்களை காப்பாற்றுகிறார், மக்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் இந்த சவுல் கேட்கிற பொழுது அவனுடைய மனம் மிகவும் துக்கித்தது. அவன் மிகவும் பொறாமை கொண்டான், தாவீது மேலே பொறாமை கொண்டான். இப்போது அவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, அந்த மக்களை, அந்த கேகிலா பட்டணத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லி சவுல் நினைக்கிறான். அவனுடைய மக்கள் தான், அவன் ராஜாவாக இருக்கிற ராஜ்யபாரம் தான். ஆனால் மக்களை அழிக்கும்படியாக சவுல் பொறாமை கொண்டு வருகிறான். ஆகவே தான் அவன் அந்த மக்களை அவன் அழிக்க தீர்மானம் பண்ணுகிறான் என்று சொல்லி நம்ம வசனம் 10 வாசிக்கிறோம். அப்பொழுது தாவீது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, சவுல் கேகிலாவுக்கு வந்து என் நிமித்தமாய் பட்டணத்தை அழிக்க வகை தேடுகிறான் என்று அவன் சொல்கிறான். அப்போது என் நிமித்தமாக ஒரு பட்டணம் அழிக்கப்படக்கூடாது ஆண்டவரே, நான் அவளை காப்பாற்றி வைத்திருக்கிறேன், சவுலோ அவளை கொல்லப் போகிறான். சொந்த மக்களுக்கே அவன் துன்பத்தை அழிக்கப் போகிறான். சொந்த மக்களுக்கு சில இடத்துல பாருங்கள், அரசியல்வாதிகள் சொந்த ஜாதிக்குள்ளே கலவரத்தை உண்டு பண்ணுவாங்க, சொந்த மக்களுக்குள்ளே ஜாதி பிரச்சனை உண்டு பண்ணுவாங்க, சொந்த மக்களுக்குள்ளே மத பிரச்சனை உண்டு பண்ணுவாங்க. அதே போல் தான் இந்த சவுல் சொந்த மக்களை அழிக்கும்படியாக அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி அவன் காரியங்களை வாய்க்கும்படியாக அவன் செய்கிறதை இங்கே பார்க்கிறோம். ஆனால் மக்கள் கேகிலா விட்டு புறப்பட்டு வேறு இடத்துக்கு போனார்கள். அப்போ கேகிலாவிலிருந்து தப்பி போகிறார்கள் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். இப்போது சவுலுக்கும் தாவீதுக்கும் இருக்கிற தனிப்பட்ட பிரச்சனை இங்கே ஒரு தேச பிரச்சனையாக மாறுகிறது, ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறுது. மக்களுடைய உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலை ஏற்படுவதை நாம் பார்க்கிறோம். அப்போது சவுல் ஒரு தனிப்பட்ட நபரின் பிரச்சனைக்காக ஒட்டுமொத்த மக்களையே அழிக்கிறதை பார்க்குறோம். ஆகவே தான் தாவீது கர்த்தரிடத்தில் ஜெபித்து காரியங்களை அவர் செய்கிறார். நான் இங்கிருந்து போகிறேன், நான் பார்த்துக்கிறேன், நான் காப்பாற்றுகிறேன் என்று சொல்லி அவன் அநேக காரியத்தை சொல்லி அவர்களை காப்பாற்றி கொண்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே தான் ஆண்டவர் சவுலை ஆக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது என்று சொல்லி அவன் சொன்னான். மனஸ்தாபப்பட்டான், எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது என்று சொல்லி தேவன் சொன்னார். தாவீது தான் ராஜாவாக்க வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் ஜனங்களோ அவனை ராஜாவாக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பினதுனால அந்த கோரிக்கை ஆண்டு நிறைவேற்றினார். இப்பொழுதோ அவர்களுக்கு அழிவு வருகிறதை பார்க்கும். எப்பொழுதுமே தேவனுடைய சித்தம், தேவனுடைய செய்வதே நிலைநிற்கிறதாக இருக்கிறது. ஆகவே இங்கே மக்கள் கேட்டதுனால மக்களுக்கு மாபெரும் ஆபத்து வந்துடுவதை பார்க்கிறோம். ஆகவே தான் தேவன் தம்முடைய சித்தன்படியாக செய்கிற காரியங்களுக்கு மக்கள் எதிராக இருந்தார்கள். சவுலை ராஜாவாக வேண்டும் என்று சொல்லி கேட்ட காரணத்தினால இன்றைக்கு அவர்களே தீமையை அனுபவிக்கிற காரியத்தை நம்ம இங்கே பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய காரியம் என்ன, மக்களை ரட்சிப்பதற்காக தேவன் நம்மை தேர்ந்தெடுக்கிறார். அன்றைக்கி கேகிலாவில் இருக்க இஸ்ரவேல் மக்களை தாவீது காப்பாற்றினார், ரட்சித்தார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கி நாம் நம்முடைய தேசத்து மக்களை காப்பாற்ற வேண்டும், ரட்சிக்க வேண்டும், மக்களுக்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும், மக்கள் நாம் காப்பாற்ற நம்முடைய கடமையாக இருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே நம் மக்களுக்காக ஜெபிப்போம், மக்களை காப்பாற்றுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பரிசுத்த பிதாவே, நாளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம்.
நாங்கள் வசிக்கிற பகுதியில் எங்கள் பக்கத்தில் எதிர்த்தால எங்களுக்கு நாங்கள் வசிக்கிற கிராமத்தில் பட்டணத்தில் மக்கள் ஆண்டவரே ரட்சிக்கப்படாத யாரெல்லாம் இருக்காங்களோ அவர் ரட்சிக்கப்பட வைக்க ஜெபிக்க ரட்சிப்புக்கு ஏற்ற காரில் செய்ய கற்றுக்க வீசுகிறாங்க. உங்களோட கருத்தை தாழ்த்துப்புறம் பொருட்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன் ஆமேன். யூ வில் பி சக்சீடர். பிரைஸ் காட்.